ஹாய் ஹலோ. இன்றைக்கி சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் ஓட்ஸ், 1 ஸ்பூன் வெள்ளை ரவை. இது ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்து மிக்சரில் போட்டுடலாம். ஃபைன் ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இதையே கண்டிப்பாக 10 to 15 மினிட்ஸ் ஒரு பேப்பர் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இதையே ஒரு டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட், ஒரு க்ளீன் பவுலில் தேவையான அளவு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு இதை எடுத்து ஒன்றா ஸ்க்ரேப் பண்ணுங்கள், இல்லை ஸ்மாஷ் பண்ணுங்கள். எது எடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஜூஸ் மட்டும்தான் வேணும். அதையே அந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரா மில்க்கு, காய்ச்சாத பால் ஊற்றிக்கலாம். இப்போ அது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். இன்னும் திக்காக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அதே போல் தான் ஃபேஸில் இருக்கணும். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் 15 to 20 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, போட்டு பார்த்துட்டு அவங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது வரைக்கும் டேக் கேர், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.